வராகி நமோ நமக. இறையடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சுக்கிரனுக்கு உகந்த சுக்கிர ஓரையில் பணத்தை கொண்டு பணத்தை ஈர்க்கும் பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் இதை ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து 5 நாள் வந்துட்டு இதை முழு நம்பிக்கையோடு செய்கிறப்ப நம்மக்கிட்ட இருக்கிற விரை செலவுகள்லாம் குறைஞ்சி கையில் பணம் வந்து நிற்கும். வரவிருக்கும் 2025 வந்துட்டு எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாமல் நம்ம கையில் எப்பயுமே ஒரு பண வரவு உண்டாக்கி கொடுக்கும் பரிகாரம் தான் இது. அதை எப்படி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை ஆண் பெண் யார் வேணால் பண்ணலாம். இது மிக ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். இது வேலைக்கு போகிறவங்களும் வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். பெண்கள் மாதவிடாயாக இருந்தாலும் பண்ணலாம். இதுக்கு நம்ம செலவிடும் நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிடம் தான். இந்த பரிகாரத்தை மட்டும் முழு நம்பிக்கையோடு நம்ம செய்யணும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சில்லறை காசுகள் தான். இது வந்து ₹1 இருக்கலாம், ₹5, ₹2 எந்த ஒரு காயினாக இருக்கலாம். ஒரு 3-4 காயினாக இருக்கலாம். இல்லைன்னா ஒரே ஒரு காயினை கூட நீங்கள் இதுக்கு உபயோகப்படுத்தலாம். இன்று வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 அதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கு உரிய நேரமான அந்த சுக்கிர ஓரை இருக்குது. அப்படி இந்த டயத்தை மிஸ் பண்ணிட்டிங்கன்னா மாலை நேரத்தில் 8 to 9 இந்த டைம் பார்த்திங்கன்னா சுக்கிர ஓரையாக தான் இருக்குது. இந்த 2 டயத்தில் உங்களுக்கு எந்த டைம் வந்து ரொம்ப வசதியாக இருக்கோ அந்த டயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு வசதியாக இருக்கிற இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு பாயோ இல்லைன்னா ஒரு துணியோ விரித்து அது மேலே உட்காந்துட்டு நீங்கள் ஃபோனில் ஒரு 5 நிமிஷம் கூட செட் பண்ணிவிட்டு நீங்கள் வலது கையில் வந்துட்டு காயின்ஸை நடுவில் வச்சுட்டு இடது கை வச்சு அதை மூடிட்டு என் வீட்டில் இருக்கிற பண கஷ்டம்லாம் வந்துட்டு குறையணும், புதிய பணவரவு ஏற்படணும், செல்வ செழிப்பு பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை வந்துட்டு முழு நம்பிக்கையோட மனசார வேண்டிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அந்த காசை வந்துட்டு நீங்கள் குலுக்கி பார்க்கணும். அந்த சத்தம் வந்துட்டு கேட்குற மாதிரி நீங்கள் ஒரு 3 தடவை வந்துட்டு அந்த காசை குலுக்கணும். ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா இந்த சில்லறையோட சத்தம் வந்துட்டு குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் ரொம்ப பிடிச்சமான அந்த சத்தம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்ப இந்த சத்தத்தோட வைப்ரேஷன் வந்துட்டு செல்வத்தை ஈர்க்கும் அப்படின்னும் நம்பப்படுது. இந்த மாதிரி பண்ணுறப்ப செல்வம் பெருகும், புதிய பணவரவு ஏற்படும். நம்ம பண்ணிவிட்டு அந்த காயின்ஸை வந்துட்டு நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற பர்ஸ்லேயோ இல்லை பணம் வைக்கிற இடத்துலையோ இல்லைன்னா வந்துட்டு பீரோவிலையோ நம்ம வச்சுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம செலவுக்கு அடுத்த நாள் வந்துட்டு செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாள் யூஸ் பண்ணதை மறுநாள் வந்துட்டு அந்த காயினையே யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வேறு காயின் இருந்தாலும் மறுநாள் வேறு காயினை வச்சு இதே மாதிரி செய்யணும். இன்றைக்கி நாள் வந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் சுக்கிர குறையில் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். மற்ற 4 நாளும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு பண்ணிவிட்டு தூங்குங்க. வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும், புதிய வரவு உண்டாகும். நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நிறைவேறும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாரும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.